Welcome back to my channel Nosy Sandwork. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். நம்ம வந்து க்ரோஷே பேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த பேக்கோட டியூட்டோரியல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் க்ராச்செட்டில் வந்து நியூனா என்னோடய பேசிக்ஸ் வீடியோஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ப்ளேலிஸ்ட்டில் வந்து க்ரோஷே லெசன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக் பண்ணுறது பிகினர்ஸ்னாலுமே ஈஸியாக பண்ணிடலாம். எந்த டைப் ஆஃப் யான்லனாலும் பண்ணலாம். நீங்கள் 100% காட்டன் ஆர் 100% அக்ரலிக் ஆர் காட்டன் பிளெண்ட் அக்ரலிக் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி 100% காட்டனில் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் இருக்க ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பேசிக் ஸ்டிச்சஸ் தான். நம்ம வந்து ரவுண்டு சர்க்கிள் இது பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு க்ளோஸாக பார்க்கும்போது தெரியும். ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் க்ரூஷே ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அப்படியே நம்ம வந்து சர்க்கிளோட ஹைட் பாட்டம் டு டாப் தான் இந்த ப்ராஜெக்ட். அப்படியே நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் நம்ம டபுள் க்ரூஷே ஸ்டிச்சிலேயே நம்ம வந்து இந்த லீஃப் டிசைன் வந்து அப்படியே போட்டுட்டு வந்திருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம இந்த ஸ்ட்ரிங் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து ஹேண்டில் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். ஸோ அப்சல்யூட் பிகினர்ஸ் கூட நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து நல்ல பிராண்டடான யான்ஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இது இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து கங்கா பிராண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிளாங்கி யான், ப்ளஷ் டாய்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், பேபி பிளாங்கெட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து செனிலி யான், சூப்பர் பல்கி, வெயிட் 6. ஓகேவா, சூப்பராக இருக்கும். ரொம்பவே வெல்வெட் யான் சொல்லுவாங்க. இந்த கலர் ஷேட்ஸ் ஒயிட், இதில் வந்து நீங்கள் டெடி பியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் லெமன் எல்லோ கலர், ரெட், கிறிஸ்மஸ் வரனால ரெட் அண்ட் ஒயிட் காம்போவில் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். அப்புறம் பிங்க், பேபி பிங்க்கில் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஸ்டாக் வந்துச்சு, எல்லாமே ஆர்டர்ஸ் வந்தனால இப்போ சேல் ஆகிருக்குது. ஸோ வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% அக்ரலிக் 3 ப்ளே யான்ஸ் வந்து இருக்குது. நம்ம வீடியோஸில் நிறைய வீடியோஸ் வந்து இந்த நான் கங்கா ஒலிவியா தான் யூஸ் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து இந்த கலர் ஷேட்ஸ் எல்லாம் இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. நீங்கள் வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன். க்ரோஷே கிளாஸஸுமே நான் எடுக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை மந்த் எண்ட் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த டீட்டெயில்ஸும் கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இந்த நாட்டை ஓப்பன் பண்ணிட்டோன்னா இந்த ஸ்ட்ரிங் பேக் மாதிரி. முக்கியமாக நான் சொல்லணும், இது என்னோடய சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக இந்த வீடியோ கேட்டுட்ருந்தாங்க. இந்த பேக் பேட்டர்ன் அனுப்பி இந்த வீடியோ போடுங்க சிஸ் அப்படின்னு. ஒரு நிமிஷம் நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உள்ளே வந்து நீங்கள் நிறையா ஸ்டஃப் வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி. ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட ஒப்பீனியனை எனக்கு வந்து ஷேர் பண்ணதுக்கு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. ஸோ ஐ எம் ஸோ சாரி. நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நோசிஸ் ஹேண்ட் ஒர்க் வந்து என்னோடய பழைய சேனல், அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நிறைய க்ரோஷே டியூட்டோரியல்ஸ், ஃப்ரீ டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கிறேன். இது வந்து நோசிஸ் ஹேண்ட் ஒர்க் அஃபிஷியல் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் நிறைய க்ரோஷே டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற இந்த பேக் வீடியோவுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னா, நான் வாங்கியிருக்கிறது வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது ரக்கட் யான். ஓகே, இது வந்து மீடியம் 4 வெயிட். ஸோ பேகுக்கு எல்லாமே நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 90% காட்டன், 10% ஃபைபர். இது ஒரு பால் வந்து பார்த்திங்கன்னா 150 grams. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது வந்து 8 ப்ளே யான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ரெக்கமெண்டட் ஹூக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரோஷே நிட்டிங் ஹூக். இது க்ரோஷே ஹூக் வந்து 4லேருந்து 5 mm யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்குள்ள நம்ம ப்ராஜெக்டில் வந்து நம்ம 4.0 mm யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 கலர்ஸ் எடுத்திருக்கிறேன். டார்க் ஆரஞ்ச் அப்புறம் பீச் கலர் எடுத்திருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹூக் சைஸ் வந்து 4.0 mm. yarn needle, next scissors, அதுக்கப்புறம் ஸ்டிச் மார்க்கர்.
ஓகே, ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா எனி பீஸ் ஆஃப் yarn கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ரவுண்ட் 1. ஸோ நம்ம yarn எடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் வந்து மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். ஓகே, பேசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து என்னோடய க்ரோஷே லெசன்ஸ் வந்து 5 லெசன்ஸ் இருக்கும். அந்த பேசிக்ஸ் வீடியோஸ் மட்டும் பழகிட்டாலே நீங்கள் இந்த பேக் வீடியோ கூட பண்ணலாம். ஸோ சேம் பேட்டர்ன் தான், ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாமே சிம்பிள் ஸ்டிச்சஸ் தான். ஓகே, ஃபஸ்ட் மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங் போட்டிருக்கிறோம். இப்போ செயின் 2 1 2. ஓகே, செயின் 2 போட்டாச்சு. இது வந்து ஒரு ஸ்டிச்சஸாக கவுண்ட் ஆகாது. இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே 12 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த டபுள் க்ரூஷியோட ஹைட்டை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த செயின் 2 போட்டிருக்கிறோம். இனிமேல் தான் நம்ம 12 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம் இன்சைட் த சர்க்கிள். ஸோ டபுள் க்ரூஷேக்கு yarn ஓவர் 1 2 3 4. ஓகே, இங்கே பாருங்கள் 4 டபுள் க்ரூஷே போட்டிருக்கிறோம். 1 2 3 4. இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் நீங்கள் வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸ்டிச் மார்க்கரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, 12 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. இந்த டெய்லை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்கன்னா சர்க்கிள் வந்து அப்படியே அழகாக க்ளோஸ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ரவுண்ட் 1. ஓகே, 12 டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். இங்கேருந்து ஸ்டிச்சஸை கவுண்ட் பண்ணிங்கன்னா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேக் ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஸ்டிச்சிங் கவுண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நமக்கு வந்து பேக் வந்து ஒரு அழகான ஷேப்பில் வரும். ஃபினிஷிங் நம்ம அந்த ப்ராடக்டை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இது ரவுண்ட் 1. ரவுண்ட் 1 12 டபுள் க்ரூஷே. இப்போ நம்ம ரவுண்ட் 2 செயின் 2 1 2. ஸோ எல்லா ரவுண்ட்லேயுமே நம்ம செயின் 2 போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம செயின் 2 போட்டுட்டோம். இந்த சேம் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். இந்த சேம் ஸ்டிச். ஸோ ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். 1 டைம் டபுள் க்ரூஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு நமக்கு தெரியறதுக்காக 1 டைம் டபுள் க்ரூஷே. சேம் ஸ்டிச்சில் அகெயின் 1 மோர் டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, உங்கள்கிட்ட ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா எனி கலர், அதோட டிஃப்ரெண்ட் கலர் பீஸ் ஆஃப் yarn எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் நீங்கள் ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி yarn கிராப் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் வந்து இழுத்துறணும். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு மார்க்கிங் மாதிரி. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ரவுண்ட் 2 வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணணும். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2. அடுத்த தேர்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1. சேம் ஸ்டிச்சில் 2. இப்படியே நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். ரவுண்ட் 2 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டாக 12th டைம் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2.
ஓகே. ஸோ 12 டைம்ஸ், அதாவது 12 ஸ்டிச்சஸில் நம்ம 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ இங்கே ஒரு ஸ்டிச் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஃபேக் ஸ்டிச். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலே ஒர்க் பண்ணிட்டோம். இது வந்து செயின் 2. இங்கே பாருங்கள், இது செயின் 1 2. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப். ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 3 செயின் 2 1 2. இந்த சேம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயின் 2ல் அப்படியே இறங்குதில்ல, இந்த சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே, 1 டைம் டபுள் க்ரூஷே. ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷேயில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2. செயின் 2வை நம்ம ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் பண்ணக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே in the same space. ஸோ ரவுண்ட் 3 இந்த பேட்டர்னை தான் நம்ம ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணணும். இந்த 1 டைம் டபுள் க்ரூஷே 2 டைம் டபுள் க்ரூஷே இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டை வந்து 12 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ ஒரு செட் பண்ணிட்டோம், ஃபஸ்ட் எடுத்தோன்னே 1 2. செகண்ட் செட் 1 2 பண்ணிட்டோம். தேர்ட் செட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இதில் 1 டைம் டபுள் க்ரூஷே, செகண்ட் இதில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஸோ இது தேர்ட் செட். ஃபோர்த் டைம் பண்ணுறேன், 1 டைம் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் இதில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2. ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே நீங்கள் 12 டைம்ஸ் பண்ணணும். ஓகே, நான் 4 டைம்ஸ் பண்ணியிருக்கிறேன். 1 2 3 4. அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 11 டைம்ஸ் வந்து இந்த செட் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஸ்டிச்சஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஃபேக் ஸ்டிச். இதில் தான் நம்ம செயின் 2 போட்டு இந்த சேம் ஸ்டிச்சிலே நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக இந்த 2 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டுன்னு மீனிங். ஸோ லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் ஒரு ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஸோ டோட்டலாக இந்த செட் வந்து 12 டைம்ஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச், ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்டோட எண்டில் வந்து 36 ஸ்டிச்சஸ் இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸை கவுண்ட் பண்ணும் போது 36 இருக்கணும். ரவுண்ட் 2ல் வந்து 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ நம்ம ரவுண்ட் 4 செயின் 1, ஓகே சாரி செயின் 2 வந்து ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகாது. இந்த சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2. சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ரவுண்டோட பேட்டர்ன். 12 டைம்ஸ் இதே இது நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் இதில் 1 டைம் டபுள் க்ரூஷே, அதுக்கு அடுத்த இதில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரவுண்ட் 4ஓட பேட்டர்ன். 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம், தேர்டு ஸ்டிச்சில் 1 டைம். நான் 1 மோர் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1. சேம் ஸ்டிச்சிலே 1 மோர் டைம் டபுள் க்ரூஷே. தென் செகண்ட் ஸ்டிச்சில் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஸோ 2 டபுள் க்ரூஷே 1 1. ஓகே, 2 1 1. 12 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணணும். 2 டைம்ஸ் முடிச்சாச்சு. ரிமைனிங் 10 டைம்ஸ் பண்ணணும். நான் தேர்ட் டைம் பண்ணுறேன். 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே in the same space, 1 double crochet in the next, and 1 double crochet in the next. Friends, நீங்கள் அப்படியே இதை ரிப்பீட் பண்ணுங்கள்.
நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 11 டைம்ஸ் முடிச்சிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக 12th டைம். நமக்கு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 3 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்கணும். இந்த ஸ்டிச் வந்து ஃபேக் ஸ்டிச், அதாவது 4 ஸ்டிச்சஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்டிச் தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணது. அதுலேருந்து செயின் 2 போட்டுட்டோம், அதுலேயே நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக 3 ஸ்டிச்சஸ், 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச். நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் க்ரோஷே. ஓகே, ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ரவுண்ட் 4. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ நம்ம க்ரோஷேயோட அந்த மீனிங்கே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அப்போனா உங்களுக்கு வந்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு பேக் பண்ணுறோம். இந்த பேக்கோட பேஸ்மெண்ட் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பேஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நம்மளோட சர்க்கிளை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறது தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிற ப்ராசஸ். ஓகே, ரவுண்ட் 1ல் வந்து 12 இருந்துச்சு, ரவுண்ட் 2ல் வந்து 24. அப்போ 12 இன்ட்டு ரவுண்ட் 2 வந்து 24. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 நம்ம டபுளாக மாற்றணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 3 ஸ்டிச்சஸாக மாற்றணும். ஓகேவா? ஸோ 12 இன்ட்டு இங்கே பாருங்கள், ஒரு டபுள் க்ரூஷே பண்ணோம், 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே நெக்ஸ்ட்டில் பண்ணோம். ஸோ டோட்டலாக 3. அப்போ 12 இன்ட்டு 3 36. இப்போ என்ன பண்ண வரோம், 4th இதில் நம்ம 4 ஸ்டிச்சஸ் சேர்ந்து தான் ஒரு செட். 2 டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட்டு 2ல் 1 டைம். ஸோ 1 2 3 4. அப்போ 12, அதை 12 டைம்ஸ் பண்ணோம்ல. ஸோ 12 இன்ட்டு 4 48. இன்னும் சிம்பிளாக வேணும்னா இந்த மாதிரியே தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ஸோ 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இது வந்து நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும். ஆர் ஃபஸ்ட்டு 3 இதில் நீங்கள் 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஸோ டோட்டலாக 5ன்னு ஆகும். அரவுண்ட் 5ல் நம்ம 5 ஸ்டிச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போது 12 இன்ட்டு 5 வந்து எவ்வளோ வரும், 60 வரும். ஓகேவா? சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா 12 டேபிள்ஸை நீங்கள் அப்படியே ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ பேஸ்மெண்ட் ரவுண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், சின்ன பேக்னா. இல்லை இன்னும் நீங்கள் எவ்வளோ பெருசுனாலும் உங்கள் ப்ராஜெக்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? நம்ம கான்செப்ட் புரிஞ்சு பண்ணும் போது நமக்கு வந்து என்ன, நம்ம க்ரியேட்டிவிட்டியாக நம்ம எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ்னாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ரவுண்ட் 4 முடிச்சிட்டோம். நான் சொன்னது மாதிரி இன்னும் கொஞ்சம் நான் பெருசாக பண்ணுறேன். ஸோ என்னோடய சர்க்கிள் வந்து பெருசாக ஆகணும். அதுக்காக நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறேன். செயின் 2 சேம். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ண போகிறேன். 4th ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் டபுள் க்ரூஷே கூட பண்ணலாம். ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, தேர்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் 1 டைம், 4th ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. நம்ம அந்த 12 டைம்ஸ் பண்ணுற செட் வந்து ரவுண்ட் 5ன்னு சொல்லும் போது நமக்கு 5 ஸ்டிச்சஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக பண்ணுறோன்னு அர்த்தம். பாருங்கள், 1 2 3 4 5. நீங்கள் வேறு மாதிரி பேட்டர்னில் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி அவுட்புட் கிடைக்கும். இந்த பேட்டர்னை பொறுத்தவரை இப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஏன் வந்து நான் இங்கே ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறேன், இங்கே வந்து சேம் ஸ்டிச்சிலே 2 டைம்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நமக்கு ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல மட்டும் ரொம்ப பல்கியாக வரும் அப்படின்றதுக்காக நான் அந்த ஆல்டர்னேட்டிவாக நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதே இது நீங்கள் 12 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும், 11 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஏன்னா நான் 1 டைம் முடிச்சுட்டேன். இப்போ நான் செகண்ட் டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே 1, செகண்ட் ஸ்டிச்சில் 1, தேர்ட் ஸ்டிச்சில் 1. ஓகே, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் டபுள் க்ரூஷே. 4th வந்து 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 1 2. ஓகே,
அகெயின் ஒன் டைம் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் 1 டபுள் crochet in the first 3 stitches, 1 double crochet in the first 3 stitches. In the fourth stitch 2 double crochet, 1 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 1 2 3 டைம்ஸ் பண்ணியிருக்கிறோம், 12 டைம்ஸ் பண்ணணும். ஓகே, நான் பண்ணிவிட்டு எண்டில் வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், லாஸ்ட்டாக 4 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் ஒன் டைம் டபுள் crochet, 1 2 3. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் crochet, 1 2. ஓகே, ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டபுள் crochetயோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்டோட எண்டில் வந்து உங்களுக்கு 60 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா, நீங்கள் வந்து இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா 60 ஸ்டிச்சஸ் இருக்கும். நான் இன்னும் வந்து என்னோடய பேஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ ரவுண்ட் 6, இந்த ரவுண்ட் 6 வந்து நான் ரவுண்ட் 4 பண்ண மாதிரி பண்ண போகிறேன். செயின் 2, சேம் ஸ்பேஸ்லேயே 2 டைம்ஸ் டபுள் crochet, 1 2. ஓகே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில். நெக்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸில் வந்து ஒன் டைம் டபுள் crochet. லாஸ்ட் இதில் நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸ் பண்ணோம். இதில் வந்து நெக்ஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸில் ஒன் டைம் டபுள் crochet. ஓகே, 1 2 3 4. நம்ம வந்து ஜஸ்ட் சர்க்கிளை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுன்னு இல்லை, எந்த ப்ராஜெக்ட்னாலுமே ஒரு சர்க்கிளை வந்து இப்படி தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் crochet. நெக்ஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸில் ஒன் டைம் டபுள் crochet, 1 2 3 4. ஓகே, ஸோ இதுதான் ரவுண்ட் 6. 1 2 அப்புறம் 1 2 3 4, டோட்டலாக 2 3 4 5 6. 6th ரவுண்டில் 6 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இந்த செட்டையே நீங்கள் வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள், 12 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்டு 6ஓட எண்டுக்கு வந்தாச்சு. 6 ஸ்டிச்சஸ் லெஃப்ட். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் crochet, 1 2. லாஸ்ட்டாக 4 ஸ்டிச்சஸில் ஒன் டைம் டபுள் crochet, 1 2 3 4. ஓகே, ஃபஸ்ட்டு டபுள் crochet எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு டபுள் crochetயோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 6 1 2 3 4 5 6. ரவுண்ட் 6ல் வந்து உங்களுக்கு 72 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ரவுண்ட் 7 செயின் 2, ஃபஸ்ட் 5 ஸ்டிச்சஸில் ஒன் டைம் டபுள் crochet, சேம் ஸ்டிச்சில் ஒரு டைம் டபுள் crochet, ஸ்டிச் மார்க்கர் 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸில் வந்து ஒன் டைம் டபுள் crochet பண்ணியிருக்கிறோம். 6th வந்து 2 டைம்ஸ் டபுள் crochet.
ஸோ ரவுண்ட் 7ல் 7 ஸ்டிச்சஸ் செட் வந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு டபுள் குரோஷே 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். 12 டைம்ஸ் பண்ணணும். 1 டைம் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் 1 2 3 4 5. 1 double crochet in the first 5 stitches. ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் crochet. In the next stitch, in the 6th stitch, we want to do 2 double crochet. 1 same stitchல again 1 more time 2 double crochet. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ரவுண்ட் 7ஓட பேட்டர்ன். 1 2 3 4 5 6 7. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்டு 7ஓட எண்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட் 5 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் crochet. 1 6 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்கும். 2 3 4 5 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் crochet. லாஸ்ட்டாக 6th ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் crochet. 1 2. இப்போ வந்து இது ஃபேக் ஸ்டிச். ஃபஸ்ட்டு டபுள் crochet டாப்பில் நம்ம ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 7ல் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சாக கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 84 ஸ்டிச்சஸ் வந்து வரும். நான் இந்த ரவுண்ட் 7ஓட அப்படியே நான் வந்து என்னோடய பேக்கோட பேஸை வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரவுண்ட் 8 கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் பண்ணேன் பார்த்தீங்களா இந்த ஸ்டெப்ஸ். ரவுண்ட் 8க்கு வந்து செயின் 2 போடுங்க. போட்டுட்டு சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் crochet. நெக்ஸ்ட் 6 ஸ்டிச்சஸில் வந்து 1 டைம் டபுள் crochet. இப்படி தான் நம்ம வந்து சர்க்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோடய பேக்கோட பேஸ். நான் இதோட இன்க்ரீஸை முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரவுண்ட் 8லேருந்து ரவுண்ட் 11 வரைக்கும் ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப். நான் இப்போ என்ன ஸ்டெப்பு பண்ணுறேனோ அதே தான் நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது ரவுண்ட் 8 செயின் 2 போட்டுக்கோங்க. இப்போது நம்ம பேக்கோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? பேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ ஹைட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ரவுண்ட் 8 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் டபுள் crochet. ஸோ சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் crochet. செயின் 2 வந்து ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகாது. இப்போ வந்து நான் ரவுண்ட் 7ல் எனக்கு 84 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ ரவுண்ட் 8லேருந்து 8 9 10 11 இந்த 4 ரவுண்ட்ஸுமே நான் எண்டில் வந்து கவுண்ட் பண்ணும் போது எனக்கு 84 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் ரவுண்ட் 9 பண்ணிங்கன்னா 96 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகேவா? லாஸ்ட்டாக எந்த ரவுண்டில் முடிக்கிறீங்களோ அந்த ஸ்டிச் கவுண்ட் வந்து கண்டிப்பாக உங்கள் பேக்கோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணும் போது இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு வந்து ஷேப் மாறாமல் வரும். ஸோ இந்த ரவுண்ட் வந்து ஆனால் ரொம்ப ஈஸி தான். ஒரு இன்க்ரீஸும் இல்லை. நம்ம ஜஸ்ட் 1 டைம் டபுள் crochet பண்ண போகிறோம். ரவுண்ட் 8லேருந்து ரவுண்ட் 11. இப்போ நான் வந்து ரவுண்ட் 8 பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் மேலேயுமே 84 ஸ்டிச்சஸ் மேலேயுமே 1 டைம் டபுள் crochet பண்ணிகிட்ருக்கிறேன். இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 81 82 83 84. ஓகே, ஸோ ரவுண்ட் 8 வந்து முடிச்சாச்சு. 84 ஸ்டிச்சஸ் இருக்குது. இதே மாதிரி ரவுண்ட் 9 10 11 3 ரவுண்டுமே ஒவ்வொரு ரவுண்ட் முடிக்கும் போதும் ஃபஸ்ட்டு டபுள் crochetயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் 2 போட மறந்துடாதீங்க. போட்டுட்டு சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் crochet பண்ணிடுங்க. ஈச் ரவுண்டில் வந்து ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ரவுண்டோட ஸ்டார்டிங் ஸ்டிச் வந்து எதுன்னு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் 9, 10, 11 இந்த 3 ரவுண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு முடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி யார்ன் நீடில் வச்சு நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டோம் பார்த்தீங்களா, மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங், அதோட எக்ஸ்ட்ரா யார்ன்ஸை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து இப்போவுமே அப்படி பெண்ட் ஆகுது பாருங்கள். இந்த ஒரு ரவுண்ட்லேயே அப்படியே நம்ம பேக்கோட ஹைட் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நான் 3 ரவுண்ட்ஸ் முடித்தோன்னே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரவுண்ட் 11 வரைக்கும் முடித்தாச்சு. ஓகே, 84 ஸ்டிச்சஸ். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட டாப்பில் டபுள் குரோஷே டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் வந்து இந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு பாருங்கள். ரவுண்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கலர் யார்ன் வந்து கிராப் பண்ண போகிறோம். ஸோ இந்த கலரில் நம்ம விட்டுட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும் போதே நம்ம நெக்ஸ்ட்டு கலர் யார்னை கிராப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த கலரில் ஒர்க் பண்ணுமோ அந்த கலரை நம்ம அப்படியே கிராப் பண்ணிக்க போகிறோம் ஸ்லிப் ஸ்டிச்சில். ஓகே, ஸோ இன்விசிபிள் ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, சாரி இன்விசிபிள் கலர் சேஞ்சிங்னு சொல்லுவாங்க இந்த டெக்னிக்கை. இப்போ நம்ம நியூ கலரில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நியூ கலர் யார்னில் இப்போ நம்ம வந்து பேக்கோட டிசைன் பேட்டர்னுக்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், பண்ண போகிறோம். இது வந்து ரவுண்ட் 12, செயின் 3 போட்டுக்கோங்க. செயின் 3 ஃபஸ்ட் ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். ஓகேவா, செயின் 3 ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். நம்ம இந்த 2 கலர்ஸையும் ஒரு நாட் போட்டுக்கலாம் செக்யூருக்காக. நாட் போட்டுட்டு இனி வந்து இந்த ஆரஞ்சு கலர் யார்ன் வந்து தேவையில்லை, கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆரஞ்சு கலர் வந்து 150 கிராம்ஸ் வந்து காமிச்சேன். அதில் ரிமைனிங் வந்து எனக்கு இவ்வளோ தான் இருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு ரிமைனிங் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் யார்ன் கலர் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ செயின் 3 வந்து ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். ஓகே, 1, 2, 3 போட்டாச்சு. இப்போ சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் குரோஷே. இந்த ரெண்டையும் சேர்த்தே நம்ம ஒர்க் பண்ணிட்டா நம்ம இது பண்ண தேவையில்லை, யார்ன் நீடில் வச்சு ஹைட் பண்ண தேவையில்லை. ஸோ 1 டபுள் குரோஷே, செயின் 1, சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1, 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட டிசைன். ஓகே, செயின் 3 வந்து ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 1 டைம் டபுள் குரோஷே, ஸோ 2 டைம்ஸ் டபுள் குரோஷே, செயின் 1, 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. இந்த அழகான இந்த குட்டி பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட பேக்கோட ஃபுல் டிசைனாகவே நமக்கு வந்து வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இருக்கிற 3 ஸ்டிச்சஸை 3 செயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. 1, 2, 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயினில் பாருங்கள், 1, 2, 3 4th செயினில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஸோ 1, அகெயின் சேம் ஸ்பேஸில் 2, இந்த டிசைன் பண்ணுறோம். 2 டைம்ஸ் டபுள் குரோஷே, செயின் 1, சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1, 2. பாருங்கள் நம்மளோட பேக்கோட டிசைன் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்டில் நம்ம இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே போகிறோம். 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணுங்கள். 1, 2, 3 4th செயினில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1, 2, செயின் 1, சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1, 2. ஓகே, நெக்ஸ்ட் 1, 2, 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணி 4th 2 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1, 2, செயின் 1, 2 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1, 2. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைனை வந்து நீங்கள் அப்படியே இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிடுங்க.
4th செயினில் 2 times double crochet, chain 1, 2 times double crochet. So 2 times double crochet, chain 1, 2 times double crochet, 1, 2. Okay. நான் கண்டினியூ பண்ணிவிட்டு எண்டில் வந்து உங்களுக்கு இந்த சைடில் வரும்போதே காமிக்கிறேன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் ரவுண்ட் முடிச்சாச்சு. இப்போ ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணியாச்சு. 4th ஸ்டிச்சில் 2 times double crochet, 1, 2, chain 1, 2 times double crochet, 1, 2. Okay. ஸோ லாஸ்ட்டாக 3 ஸ்டிச்சஸ் நமக்கு ஸ்கிப் பண்ணுற மாதிரி வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் இதுக்கும் அடுத்த ஒரு ரவுண்டு 9ல் முடிச்சிருந்து 96 நாளுமே உங்களுக்கு இந்த இது பேட்டர்ன்லாம் கரெக்டாக தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரவுண்ட் 12 முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். நம்ம எங்கே போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயின் 1 ஸ்ட்ரெயிட்டாக இந்த செயின் 1ல் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் 13லேருந்து ரவுண்ட் 23. ஓகே. நம்ம வந்து இந்த சேம் ரவுண்டை தான் ரவுண்ட் 12 தான் ரிப்பீட் பண்ண போகிறோம் 10 ரவுண்ட்ஸுக்கு. எல்லா ரவுண்ட்ஸ்லேயுமே ஸ்டார்டிங் செயின் 3 போட்டுக்கோங்க. 1 double crochet, சேம் ஸ்பேஸில் 1 time double crochet. ஸோ 2 double crochet மீனிங் செயின் 1, சேம் ஸ்பேஸில் 2 times double crochet, 1, 2. Again இந்த நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸுக்கு போயிருங்க. இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த ஸ்பேஸ்லலாம் நேராக இதுக்கு சென்டரில் தான் ஒர்க் பண்ணணும், இந்த செயின் 1 ஸ்பேஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அதில் பேட்டர்ன்ஸ் வந்து பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த பேக். 2 times double crochet, chain 1, 2 times double crochet. ஓகே. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த கேப் 2 times double crochet, chain 1 ஸ்பேஸில் chain 1, 2 times double crochet. ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்டு 13 பண்ணிகிட்ருக்கோம். ரவுண்ட் 13லேருந்து ரவுண்ட் 23 10 ரவுண்ட்ஸுக்கு நீங்கள் இதே தான் ரிப்பீட் பண்ணணும். 2 times double crochet, chain 1, 2 times double crochet. எண்டில் வந்து நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் வந்து இந்த இடத்துல இந்த செயின் 1 ஸ்பேஸில் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் செயின் 3 போட்டுட்டு இதே இது கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரவுண்ட் 23ல் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேக்கில் வந்து இந்த அளவுக்கு நம்ம ரவுண்ட் 23 வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இது ரவுண்ட் 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23. ஓகே. இந்த 23யோட லாஸ்ட் ஸ்டெப் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த செயின் 1 ஸ்பேஸில் 2 times double crochet, 1, 2, chain 1, சேம் ஸ்பேஸில் 2 times double crochet. ஓகே. ஸோ நம்ம எப்பவும் போல் இந்த செயின் 1 ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ வந்து நம்ம பேக்கோட லாஸ்ட் ஸ்டெப் வந்து லாஸ்ட் ரவுண்ட் வந்து பண்ண போகிறோம். செயின் 3, 1, 2, 3 ஒரு டபுள் குரூஷேவாக கவுண்ட் ஆகும். இந்த செயின் 1 ஸ்பேஸில் 5 times டபுள் குரூஷே பண்ண போகிறோம். சேம் ஸ்பேஸில் 5 times டபுள் குரூஷே, 1, 2, 3, 4, 5. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு போட்ட செயின் 3யோட சேர்த்தோன்னா நமக்கு வந்து 6 டபுள் குரூஷே. ஓகே. இந்த ரவுண்ட் ஃபுல்லாமே நம்ம இந்த செயின் 1 ஸ்பேஸில் 6 times டபுள் குரூஷே பண்ண போகிறோம்.
இங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு ட்ரையாங்கிள் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ்க்குள்ளே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. இதுதான் நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட். ஓகே, நீங்கள் எந்த அளவுக்குனாலுமே ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஷார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த பார்டர் ரவுண்ட் வந்து இது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து 6 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5 6 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. இதில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. அகெயின் செயின் 1 ஸ்பேஸில் 6 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 2 3 4 5 6. ஓகே, 6 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ரவுண்ட் 24. 6 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 6. ஓகே, 6 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இந்த லாஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. அப்புறமா நம்மளோட ஃபஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து யானை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பேக்கோட ஃபுல் பாடி. இது தான் யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ரிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேக்கோட பாடி இது முடிச்சாச்சு. இப்போ ரிமைனிங் யார்ன்ஸ் வந்து என்கிட்ட இந்த இவ்வளோ யார்ன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து இங்கே டெயில் விட்டுட்டே ஸ்லிப் நாட் போடுங்க. போட்டுட்டு நம்ம வந்து செயின்ஸ் வந்து போட போகிறோம். எவ்வளோ செயின்ஸ் போட போகிறோன்னா 90 சென்டிமீட்டர் அளவுக்கு செயின்ஸ் போட போகிறோம். ஸோ கவுண்ட் கிடையாது. நம்ம வந்து இப்படியே செயின்ஸ் வந்து நம்ம 90 சென்டிமீட்டர் அளவுக்கு செயின்ஸ் போட போகிறோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ செயின் போட்டிருக்கிறேன். நம்ம ஒரு மெஷரிங் டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ மெஷர் பண்ணிங்கன்னா 7 சென்டிமீட்டர் வருது பார்த்தீங்களா. இதே மாதிரி ஃபுல்லாக 90 சென்டிமீட்டர் அளவுக்கு. ஓகே, இந்த லென்த்துக்கு வந்து நம்ம வந்து செயின்ஸ் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், 90 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் வந்து செயின்ஸ் வந்து போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பேக்கில் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி ஃபோல்டு பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இன்னும் ரிமைனிங் வந்து நமக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஹூக்லேருந்து செகண்ட் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் எண்ட் வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. 1 ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து இன்னும் நல்லா நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே ஸ்லிப் ஸ்டிச் அப்படியே நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச். ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு எண்ணில் வந்து காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்டு வந்து ரெடி பண்ணி லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம லாஸ்ட் ஸ்டிச் வரைக்குமே ஸ்லிப் ஸ்டிச் தான் பண்ணணும். இங்கே பாருங்கள். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த பேக்கில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட். ஓகேவா? ஏன்னா இந்த டிசைன் பாருங்கள், 1 2 3 4 இங்கே சைடில் இருக்கிறது 5. அதே மாதிரி இந்த பக்கமும் 1 2 3 4 இங்கே சைடில் இருக்கிறது 5. ஸோ ஃபஸ்ட் இந்த சைட்லேருந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த பேக்குக்கு வந்து ஹேண்டில் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம பேக் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்மளோட ஸ்ட்ரிங் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ ஹேண்டில் வந்து நான் இந்த கலர் யானில் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஹேண்டிலுக்கு வந்து நீங்கள் நல்லா இந்த அளவுக்கு லென்த்தாக யான் விட்டுருங்க. ஏன்னா நம்ம 2 சைடும் தைக்கிறதுக்காக விட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். சாரி, ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் வந்து நம்ம இந்த ஹேண்டில் பண்ண போகிறோம். நான் நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்டிச்சை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து செயின் 2 1 2. ஓகே, செயின் 2 போட்டுக்கோங்க. ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸோ ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஆனை கிராப் பண்ணி 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. அப்படியே ஒர்க்கை வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் ஒர்க் பண்ணுறோம். இதை இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ண பிறகு இங்கே ஒரு லூப் தெரியுது பார்த்தீங்களா? இந்த லூப்புக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச், அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பேட்டர்னுக்குள்ளே நம்ம ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ்குள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நிறைய செயின்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஹேண்டிலுக்கு அந்த மாதிரி செயின்ஸ் போட்டுட்டு செகண்ட் செயின்லேருந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே ஆர் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே ஆர் 1 டைம் டபுள் க்ரூஷே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஹேண்டில் வந்து உங்கள் இஷ்டம்தான். இந்த ராட் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்ட்ரிங் பண்ணியிருக்கோம்ல, அதே ப்ரொசீஜரில் கூட பண்ணலாம். இது வந்து ஒரு அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஹேண்டில். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் அப்படியே திருப்பியும் ஒர்க்கை டேர்ன் பண்ணுறோம். ஒர்க்கை டேர்ன் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், இங்கே லூப் தெரியுதா? இங்கே வந்து நமக்கு அழகாக இப்படி 2 லூப் தெரியும். இந்த லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. போத் த லூப்ஸ்குள்ளேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. அகெயின் ஒர்க்கை இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. இங்கே போத் த லூப்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? இந்த லூப்ஸ்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. அகெயின் இப்படி திருப்பிக்கோங்க. இந்த லூப்ஸ்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. கொஞ்சம் இப்படி லூஸாக யானை ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லூப்ஸ்குள்ளே விட வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ணாமல் கொஞ்சம் லூஸாகவே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம். ஸோ அகெயின் நீங்கள் இப்படி டர்ன் பண்ணுறீங்க. இங்கே 2 லூப்ஸ் இருக்குது பாருங்கள்.
இந்த 2 லூப்ஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் crochet. அகெயின் ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த 2 லூப்ஸ்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் crochet. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம பேக்கோட ஹேண்டிலோட டிசைன். ஓகே, இது ஃப்ரண்ட் சைட், இது பேக் சைட். ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேண்டில் வந்து பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹேண்டில் வந்து இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 90 சென்டிமீட்டர் அளவுக்கு லென்த் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதோட நான் கட் பண்ண போகிறேன். நல்லா லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஹேண்டில் வந்து 2 சைடுமே தைக்கிறதுக்காக. ஸோ நான் எடுத்த அந்த பால்ஸில் வந்து இந்த ஆரஞ்சு கலர் பால் வந்து இந்த பீச் கலர் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. நான் ஆரஞ்சு கலர் ஏற்கனவே காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த சைஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பேக் வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த ஹேண்டில் வந்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் தைச்சிருங்க yarn நீடில் யூஸ் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான க்ரோஷே பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு வித் ஹேண்டில். நீங்கள் வந்து நிறையா திங்ஸ் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ண இடத்துல ஒரு சின்னதாக நாட் போட்டிருக்குறோம் ஏற்கனவே. ஸோ இந்த இது எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய க்ரோஷே வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கிறேன். பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து க்ரோஷே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் இந்த மந்த் எண்ட். ஸோ டிஎம் பண்ணுங்கள், அதோட எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், பேட்ச் டீட்டெயில்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.